வணக்கம் வெல்கம் டு வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்காக ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். டெய்லி காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ நமக்கு யூனிட் 4 பாலிட்டி, சரிங்களா? இந்த பாலிட்டிலேருந்து நமக்கு மொத்தம் நியூ சிலபஸ் படி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மத்திய அரசு இந்த சாப்டர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. சரி, மத்திய அரசு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்தியாவினுடைய மத்திய அரசு, நடுவண் அரசை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நடுவண் அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதில் 3 பிரிவுகள் இருக்குது, சரிங்களா? ஸோ மத்திய அரசு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த அரசாங்க அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதனுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கேபிட்டலாக இருக்குது, தலைமையகம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சரி, இந்த நடுவண் அரசு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எந்த பகுதியில் எத்தனை ஆர்டிக்கல்லேருந்து எந்தாவது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்திய அரசியலமைப்பு படி கான்ஸ்டியூஷனில் பகுதி 5ல், சரிங்களா, பகுதி 5ல் ஆர்டிக்கல் 52லேருந்து 78 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசை பற்றி நமக்கு குறிப்பிடுது, சரிங்களா? சரி, இதில் நம்ம இந்த நடுவண் அரசில் மொத்தம் நமக்கு 3 பகுதி இருக்குங்க, சரிங்களா? ஸோ 3 பகுதி இருக்குது. நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 பகுதி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக பிரிவு, சட்டமன்ற பிரிவு, நீதித்துறை அப்படின்னு பிரிக்கலாம். மத்திய அரசு 3ஆக பிரிக்கலாம். நான் இந்த வகுப்புலேயே நீங்கள் படித்து முடித்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மத்திய அரசில் 3 பிரிவு இருக்குது. அது என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, அதன் பிறகு சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ், அதன் பிறகு நீதித்துறையில் ஜுடிஷியல், ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், அதன் பிறகு ஜுடிஷியரி, சரிங்களா? 3 பிரிவு இருக்குது, சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை. சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த நிர்வாகத்துக்கு ஃபஸ்ட்டு யார், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டில் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், சரிங்களா? ஸோ நிர்வாகத்தில் முதலில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்த வகுப்பு எந்த புக்கில் இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா 10th இருக்கக்கூடிய 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 2வது சாப்டர் நடுவண் அரசுலேருந்து தான் நடத்திட்டு இருக்கேன். சரி, நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது யார்? பிரசிடென்ட். அதன் பிறகு அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். அதன் பிறகு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? பிரைம் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு, கேபினெட் அமைச்சர்கள் இருக்கலாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நடுவண் அரசில் 3 பகுதி இருக்குது. ஒரு பகுதி நிர்வாகம், இன்னொரு பகுதி சட்டமன்றம், இன்னொரு பக்கம் நீதித்துறை, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, சரிங்களா? இந்த 3 பகுதி. இந்த நிர்வாகம் சொல்லக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் பகுதியில் ஃபஸ்ட்டு வரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு தலைவர், ஓகேங்களா? இந்தியன் பிரசிடென்ட். அதன் பிறகு வரக்கூடியவங்க இந்தியன் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். அதன் பிறகு வரக்கூடியவங்க இந்திய பிரதம அமைச்சர் வருவாங்க, பிஎம் வருவாங்க. அதன் பிறகு கேபினெட் மினிஸ்டர், அமைச்சரவை குழு. சரி, இது நிர்வாகம். அடுத்ததாக 2வது பகுதி நம்ம சட்டமன்றம் அப்படின்னு சொன்னோம். இந்த சட்டமன்றத்தில் முதலாக வரக்கூடியது என்ன? சட்டமன்றத்தில் உயர்ந்த அமைப்பு அப்படிங்கும்போது பார்லிமெண்ட், சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம். இந்த நாடாளுமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தை நான் 2 பகுதியாக பிரிக்கிறேன். அது என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை, சரிங்களா? லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஎன்பிசிக்கு ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா?
ராஜ்யசபா மற்றும் லோக்சபா. சட்டமன்றத்தில் 2 பிரிவு இருக்குது. சட்டமன்றத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடியது பார்லிமெண்ட்டில் 2 பகுதி இருக்குது. என்ன பகுதி இருக்குது? நமக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்யசபா இருக்குது இல்லையா, இந்த ராஜ்யசபாவில் மொத்தம் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. மொத்தம் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ 238 மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது இருக்காங்க இந்த ராஜ்யசபாவில். ராஜ்யசபா மீன்ஸ் மாநிலங்கள் அவையில் 238 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் எதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ். எத்தனை உறுப்பினர்கள்? 238 மெம்பர்ஸ். ஓகேங்களா? 238 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதன் பிறகு இந்த ராஜ்யசபாவிலே இன்னொரு 12 பேர் இருப்பாங்க. இந்த 12 பேர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள். ஓகேங்களா? 12 நாமினல் எம்பிஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். சரி, ராஜ்யசபா பார்த்தோம். ராஜ்யசபாவில் 238 பேர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து போகிறவங்க. ஓகேங்களா? இந்திய மாநில சட்டமன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 238 மெம்பர்ஸ். 12 பேர் வந்து நாமினல் மெம்பர்ஸ். இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணுறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்தது லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவை. ஸோ இந்த மக்களவையில் 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த 543 பேர். மீதம் அடுத்து ஒரு 2 பேர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு யாருன்னா குடியரசுத் தலைவரால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள். குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் 2 பேர். ஓகேங்களா? அந்த நியமிக்கப்பட்ட இந்த 2 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் அந்த 2 பேர். முடிஞ்சுதா? ஸோ நடுவண் அரசு நிர்வாகம் நம்ம சொல்லியிருக்கோம். நிர்வாகத்தில் முதலாக வரக்கூடியவர் நமக்கு பிரசிடென்ட், அதன் பிறகு வைஸ் பிரசிடென்ட், அதன் பிறகு பிரைம் மினிஸ்டர், அதன் பிறகு கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதன் பிறகு சட்டமன்றம் சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ்ல ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் 2 பிரிவு நமக்கு ராஜ்யசபா, லோக்சபா, மாநிலங்களவை மற்றும் மக்களவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாநிலங்களவையில் வந்து 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. இதுவே மக்களவை லோக்சபாவில் வந்து 543 பேர் மக்களால் டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? அதன் பிறகு 2 பேர் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவரால் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. அந்த 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். இது வந்து அப்போ நடுவண் அரசில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பகுதி நிர்வாகம் முடிச்சிட்டோம், செகண்ட் பகுதி சட்டமன்றம் முடிச்சிட்டோம், அடுத்து 3வது பகுதி நீதித்துறை. சரிங்களா? நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி. சரிங்களா? ஸோ நீதித்துறை இந்த ஜுடிஷியல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இந்தியன் உச்சநீதிமன்றம், இந்தியன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் யார் இருக்காங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் தான் இந்திய தலைமை நீதிபதி. சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சஞ்சீவ் கண்ணா எப்போ வந்து இந்தியாவினுடைய தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக கொஸ்டினாக கூட வரலாம் உங்களுக்கு. இது ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வரலாம், மெயின்ஸ்லேயும் வரலாம். நீங்கள் மெயின்ஸ்லாம் இது எழுதும்போது அழகாக லாஸ்ட்டு குரூப் 2லாம் நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கேட்டாங்க ஒவ்வொரு பகுதி நீதித்துறையை பற்றி விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா அழகாக போட்டு எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யார்? இந்திய தலைமை நீதிபதி யார்? சஞ்சீவ் கண்ணா. இவர் எப்போது பதவிக்கு வந்தார்னா 11 நவம்பர் 2024 தான் இந்த சஞ்சீவ் கண்ணா அவங்கிறவங்க இந்திய தலைமை நீதிபதியாக வந்திருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க. அதன் பிறகு அவருக்கு கீழே மற்ற நீதிபதிகள் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சா? ரைட். ஸோ இந்த இந்திய தலைமை நீதிபதியை நியமிப்பவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். சரி, முடிஞ்சிருச்சா? இதுதான் நான் சொன்னது. நான் அகைன் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம் இருக்குது. நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு பிரசிடென்ட், அதன் பிறகு வைஸ் பிரசிடென்ட், அதன் பிறகு பிரதம அமைச்சர், அதன் பிறகு கேபினெட் மினிஸ்டர்ஸ். சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபாவில் 238 பேர் வந்து ஸ்டேட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏலால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகேங்களா? மாநில சட்டமன்றங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதன் பிறகு ஒரு 12 பேர் அப்படிங்கிறவங்க வந்து குடியரசுத் தலைவரால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள். லோக்சபா மக்களவையில் 543 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2 பேர் அப்படிங்கிறவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ். இவங்க வந்து உங்களுக்கு பிரசிடென்ட் வந்து நியமிப்பார். நீதித்துறையில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹையர் பொசிஷனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், இந்தியன் சுப்ரீம் கோர்ட். அதன் பிறகு அதனுடைய நம்ம அதில் இந்திய தலைமை நீதிபதி, அதன் கீழே வரக்கூடியது இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 11 நவம்பர் 2024. அவர் அப்பாயின்ட் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட். அவர் கீழே மற்ற நீதிபதிகள். முடிஞ்சிச்சா? இது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த வகுப்புக்குள்ளேயே போக முடியும். சரிங்களா? சரி, அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ
ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். சரிங்களா, இந்த பிரசிடெண்ட் அவர் இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்திய நாட்டின் நடுவண் அரசின் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்குல்ல, ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் அவர்கள் தான். சரிங்களா, இந்தியன் பிரசிடெண்ட் தான் ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. நிர்வாகத்தின் தலைவர், அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். இது வந்து பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கும் உங்களுக்கு பிரதம அமைச்சருக்கும். சரிங்களா, அப்போ நிர்வாக தலைவர் ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பிரசிடெண்ட். ஸோ ஆர்டிகல் 53 சரிங்களா, ஆர்டிக்கல் 53 படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய அலுவலர்கள் சார்பாகவோ நடுவண் அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை மேற்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்ததாக இந்த பிரசிடெண்ட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் சரிங்களா, பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்கணும், தகுதிகள் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து முதல்ல இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு அவர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அல்லது லோக்கல் பாடிஸ்லேயோ ஏதாவது ஒரு ஊதியம் பெற சம்பளம் வாங்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. சரிங்களா, இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு நோட்டில் கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய தகுதிகள், அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 35 வயசு அவருக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அல்லது லோக்கல் பாடிஸ்லேயோ, லோக்கல் பாடிஸ் மீன்ஸ் உள்ளாட்சி அமைப்புகள்லையோ அவர் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய பதவிகளை இருக்கக்கூடாது. சரிங்களா, அதன் பிறகு மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கூடிய தகுதிகள் இருக்கணும். மக்களவை உறுப்பினர் என்ன லோக்சபா இருக்கு இல்லையா, லோக்சபாவில் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதிகள் அவருக்கு இருக்கணும், உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் அவருக்கு இருக்கணும். சரி, அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை என்ன ஓகேங்களா தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா, 10 வாக்காளர்கள் முன்மொழியணும். ஸோ அந்த எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதில் தேர்தலில் சொல்கிறேன், அந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கக்கூடிய 10 பேர் அவருடைய பேரை வந்து முன்மொழியணும். மீதம் மேலும் ஒரு 10 பேர் வந்து அவருடைய பேரை வந்து வழிமொழியணும். இப்படிலாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இதெல்லாம் அவருடைய தகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் நமக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கான ஒரு ரெசிடென்சியல் அப்படின்னு சொல்லுவோம், அவருடைய தங்குறதுக்கான ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன். இந்த ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது தான் நம்ம குடியரசுத் தலைவருடைய இல்லம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே இந்த ஒரே கட்டிடத்தில் தான் இயங்குது, ராஷ்டிரபதி பவனில் தான் இருக்குது. சரிங்களா, சரி, சிம்லாவில் இருக்கக்கூடிய ரீட்ரீட் கட்டடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்ரீட் கட்டடம் அப்படிங்கக்கூடிய இந்த ரீட்ரீட் கட்டடமும் ஹைதராபாத்தில் வந்து நமக்கு ராஷ்டிரபதி நிலையம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் ரெண்டு இடமும் இருக்குது. இந்த ஒன்று இந்த ரீட்ரீட் கட்டடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், சிம்லாவில் இருக்குது. இது வந்து நாட்டினுடைய வடக்கு பகுதியிலும், மற்றொன்று வந்து நமக்கு ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி பவன் இருக்குது. இது நாட்டினுடைய தெற்கு பகுதியிலையும் இருக்கிறதுனால இது வந்து நாட்டினுடைய அந்த ஒற்றுமையை வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஸோ குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தேர்தலில் ஒற்றை மாற்று வாக்கு வீதம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் நமக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முக்கியமாக வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் எலக்ட்ரல் காலேஜ். சரிங்களா, வாக்காளர் தமிழில் வந்து எப்படி சொல்லுவோம்னா வாக்காளர் குழுமம், இங்கிலீஷில் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த எலக்டோரல் காலேஜ் மூலமாகத்தான், இந்த வாக்காளர் குழுமத்தின் மூலமாக தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமம் அந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை, ராஜ்யசபா, மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், லோக்சபாவில் இருக்கக்கூடிய மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லோக்சபா, ராஜ்யசபா, எம்பிஸ், அதன் பிறகு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் மற்றும் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, இவர்கள்லாம் அடங்கியது தான் அந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த எலக்டோரல் காலேஜில் என்னென்ன இருக்கும், வாக்காளர் குழுமத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க, டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரிங்களா, சரி, இந்த குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் அவரை வந்து என்ன சொல்லுவோன்னா
உறுதிமொழி சரிங்களா, தமிழில் வந்து உறுதிமொழி. எஸ், உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு விழாவில் பதவியேற்பு செய்ய சொல்லுவார் சரிங்களா. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். இது நமக்கு ரொம்ப முக்கியம். இவருடைய நமக்கு தகுதி பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் சரிங்களா. இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததாக அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 56 அப்படிங்கிறது குறிப்பிடுகிறது. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு நிறைய பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவர் தான் நாட்டினுடைய முதல் சிட்டிசன் சொல்லுவோம், முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு இவருக்கு வந்து சில அதிகாரங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். இவருக்கு என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா, நடுவண் அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவனுடைய பேரால் தான் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆர்டிகல் 77 சொல்லுது சரிங்களா. அதன் பிறகு இவர் வந்து பிரதம அமைச்சரையும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களையும் பிரதம அமைச்சருடைய அட்வைஸ் படி தான் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அப்போது பிரதம அமைச்சர் மற்றும் பிரதம அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களுக்கான துறைகளை பிரதம அமைச்சரின் உதவியோடு நிர்ணயம் செய்கிறார், துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஓகேங்களா. இது வந்து அவருடைய நிர்வாக அதிகாரம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான பதவின்னு சில பதவிகள் இருக்குது. அது என்னென்னா மாநில ஆளுநர்கள் இருக்காங்க சரிங்களா, கவர்னர்ஸ். ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் இருக்காங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. ஸோ அதன் பிறகு இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கியாளர், இவங்களை எல்லாமே நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இது எல்லாமே இவருடைய நிர்வாக அதிகாரங்களில் வரும். அதன் பிறகு இவருடைய சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் பவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஒவ்வொரு பொது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கூட்டத்தொடரை இவருடைய உரைக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. இது ஒரு அந்த பார்லிமெண்ட்டில் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பில் வந்து இது வந்து நார்மல் பில்லா, இது மணி பில்லா இல்லை என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஒவ்வொரு மசோதாவும், முக்கியமாக நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் வந்து என்ன பண்ண முடியாது, அறிமுகம் செய்ய முடியாது சரிங்களா. ஸோ மணி பில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மணி பில் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல், மற்றதை கூட நம்ம வந்து பண்ணலாமே தவிர இந்த நிதி மசோதாவை அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யவே முடியாது. ஓகே, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர் நாடாளுமன்றத்தில் கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாடு, விளையாட்டு, சமூக பணி ஆகிய துறையில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ராஜ்யசபா படித்தோமா. ஸோ ராஜ்யசபாவில் 238 பேர் வந்து மாநில சட்டமன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த 12 பேர் தான் இவங்க. ஸோ அந்த 12 பேரை நியமனம் செய்யக்கூடியவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். எதன் அடிப்படையில் நியமனம் செய்கிறார், கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 12 பேர்களை ராஜ்யசபாவுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிதி அதிகாரங்கள், ஃபினான்சியல் பவர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் குடியரசுத் தலைவர்களுடைய அனுமதி பெற்ற பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களவையில் வந்து சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பிரசிடென்ட். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நிறைய எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாட்டில் எமர்ஜென்சி பவர், அது ஒரு நெருக்கடி நிலை கொண்டு வரணும் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து தான் கொண்டு வர முடியும் சரிங்களா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்டி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிதிக்குழுவை வந்து அமைக்கிறார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதிக்குழுவே அப்படிங்கிறத அமைக்கிறார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அவருடைய நிதி அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு நீதி அதிகாரங்கள் சொல்லக்கூடிய ஜுடிஷியல் பவர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்டிக்கல் 72 படி ஒரு தண்டனை பெற்ற ஒருவருக்கு அவர் தண்டனையை குறைக்கலாம். இவர் நினச்சார்னா, பிரசிடென்ட் நினச்சார்னா ஒரு கைதியுடைய தண்டனையை குறைக்கலாம்,
ஒத்திவைக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம். இது எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி அதிகாரங்கள். ஓகேங்களா. அதன் பிறகு இராணுவ அதிகாரங்கள் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 53(2) படி இந்திய குடியரசுத் தலைவர் தான் நடுவண் அரசு பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா, அதனுடைய தலைமை தளபதி அப்படிங்கக்கூடிய பவர்ஸை வந்து கொடுக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படின்னு இருக்குது. ராஜதந்திர அதிகாரங்கள் என்ன? வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். அதன் பிறகு நெருக்கடி நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ நெருக்கடி நிலையில் சில அதிகாரங்கள் அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சியை இவரால் செயல்படுத்த முடியும். அதாவது நாட்டில் நெருக்கடி, தேசிய நெருக்கடி ஆர்டிக்கல் 352. அதன் பிறகு ஆர்டிக்கல் 356 உங்களுக்கு என்னென்னா மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம், மாநில அரசை ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் ஆர்டிக்கல் 356 படி பிரசிடென்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நிதி நெருக்கடி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 360 வந்து உங்களுக்கு ஃபினான்சியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. இந்த நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படிங்கிறது எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கு இல்லையா, ஸோ கேரளா மற்றும் பஞ்சாபில் கிட்டத்தட்ட 9 முறை குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் 9 முறை ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதன் பிறகு சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பிரசிடெண்ட்டை வந்து பதவி நீக்கணும், இம்பீச்மெண்ட். பிரசிடெண்ட் இம்பீச்மெண்ட்க்கு என்ன பண்ணுறது, அவருடைய பதவி நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ அவருடைய ஆர்டிக்கல் 61 படி இப்போது பிரசிடெண்ட் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுமே ஆனால், ஓகேங்களா, அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம். சரிங்களா. ஸோ அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நமக்கு பார்லிமெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 அவைகள்ங்கிறது மீன்ஸ் உங்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் அவைக்கு வருகை புரிந்த இப்போ வந்திருக்காங்க பிரசிடெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்போ வருகை புரிந்தவர்களில் 4ல் ஒருத்தருக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் பிரசிடெண்ட் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஓகேங்களா. ஸோ இதுதான் பிரசிடெண்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட், இந்திய துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட். இந்த வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கக்கூடிய பதவி நம்ம எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. ஸோ அமெரிக்க துணை குடியரசுத் தலைவனுடைய பதவியை போன்றது தான் இந்திய குடியரசுத் தலைவரினுடைய பதவியும். சரிங்களா. ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் 2வது உயர்ந்த பகுதி. சரிங்களா. செகண்ட் ஹையஸ்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசு இந்த பதவி தான். சரி. ஸோ இதுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா. இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதன் பிறகு மத்திய அரசிலோ அல்ல மாநில அரசுலையோ லோக்கல் பாடிஸ்லையோ ஊதியம் பெறக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய பதவிகளை இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய தேர்தல் மற்றும் பதவிக்காலம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ சட்டப்பிரிவு 66 ஆர்டிக்கல் 66 1 படி நம்ம என்ன சொல்கிறோம்னா குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய பதவி அப்படிங்கிறது 5 வருஷம். சரிங்களா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ஒரே சமயத்தில் இல்லாமல் இருக்காங்க. சரிங்களா. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியாக இருக்கக்கூடிய பட்சத்தில், ஒரே சமயத்தில் காலியாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருடைய பணியை ஆற்றலாம். அப்படியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்தியாவில். எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 வருஷம் பிரசிடென்ட் பகுதியும் வைஸ் பிரசிடென்ட் பகுதியும் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்திய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கக்கூடிய ஹிதயத்துல்லா 1969 வருஷம் அந்த பதவியை வகிச்சிருக்காரு, குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து உங்களுக்கு புக்கிலேயே உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. சரி, அடுத்ததாக குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம், துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் உங்களுக்கு ஒப்புதல் இருக்கணும், லோக்சபாவில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், மெஜாரிட்டி. ஓகேங்களா. லோக்சபாவில் அதுக்கான
ஒப்புதல் இருக்கணும். ராஜ்யசபாவில் மெஜாரிட்டியுடன் நிறைவேற்றப்பட்டு அவரை வந்து நம்ம பதவி நீக்கலாம். உங்களை பதவி நீக்க போகிறோம் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு 14 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரி, அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபாவுடைய நடைமுறைகளை வந்து கட்டுப்படுத்துகிறாரு, முறைப்படுத்துகிறாரு. சரிங்களா? ஸோ மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யசபாவில் மரபு ஒழுங்குமுறைகளை வந்து தீர்மானிக்கிறார். ஓகேங்களா? அதன் பிறகு மாநிலங்களவையிலுடைய தீர்மானம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதோ, யார் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ, ஸோ அவங்களுடைய கொஸ்டின்ஸ் அனுமதிக்கிறதுக்கும் முடிவு செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான். ஸோ மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையினுடைய நடவடிக்கையை அவர் ஒத்திவைக்கலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். இது எல்லாம் இவருடைய இந்த விஷயங்கள் எல்லாம் யாருடைய கையில் இருக்குன்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட் கையில் இருக்குது. சப்போஸ் குடியரசுத் தலைவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் தன்னுடைய கடமையை சரியாக அவருடைய ஆட்சி இல்லாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அவர் குடியரசுத் தலைவருடைய பதவியில் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு அவருடைய பணிகளை மேற்கொள்ளலாம். சரி, இதில் காஸ்டிங் ஓட் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சரிங்களா? காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டிங் ஓட்டுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆர்டிக்கல் 100 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடெண்ட் வந்து இந்த முடிவு வாக்குன்னு சொல்லக்கூடிய காஸ்டிங் ஓட், இந்த காஸ்டிங் ஓட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில், இப்போ சட்ட மசோதா ஒன்று கொண்டு வராங்க, வாக்கெடுக்கிறாங்க, வாக்கு வந்து சமநிலையில் இருக்குது. அப்போது ஏதோ ஒன்று அதிகமானால் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். அப்போது அந்த முடிவு அப்படிங்கிறது யாருடைய கையில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைஸ் பிரசிடெண்ட் கையில் போகுது. அதை தான் நம்ம காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவோம். ஆர்டிக்கல் 100 என்ன சொல்லுது? இப்படி ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா இருக்குது, அந்த சட்ட மசோதாவினுடைய முடிவு வாக்கெடுப்பு சமநிலையில் இருந்துச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்காக, அதை முடிவை தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறத துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் 100 படி வாக்கு அளிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த காஸ்டிங் ஓட். இந்த சட்ட மசோதாவினுடைய ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை அப்படிங்கக்கூடிய நிலையில் இந்த காஸ்டிங் ஓட், இந்த அதிகாரம் அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னா பிரசிடெண்ட் இல்லை, பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரை ஆர்டிக்கல் 74 படி பிரைம் மினிஸ்டர் இருக்கார். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆர்டிக்கல் 74(1) படி, ஓகேங்களா, 74 1 படி என்ன பண்ணலான்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்காகவும் அறிவுரை வழங்கிடவும் அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு பிரதமரை தலைமையாக கொண்ட ஒரு அமைச்சர் குழு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. பிஎம் அப்படிங்கிறவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, ப்ளஸ் பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கான இலாக்கள் இது எல்லாமே துறையை ஒதுக்கீடு செய்கிறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய வேலை தான். நம்மளுடைய இந்தியாவினுடைய பிரதமர் அப்படிங்கிற பதவி அப்படிங்கிறது வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதாவது நாடாளுமன்றம் இங்கிலாந்து இருக்கு இல்லையா, ஸோ இங்கிலாந்து பார்லிமெண்ட் வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலிருந்து நமக்கு பின்பற்றி எடுத்திருக்கோம், அங்கேருந்து எடுத்திருக்கோம். சரி, நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையில் லோக்சபாவில் பெரும்பான்மையான கட்சியினுடைய தலைவர் தான் நம்ம பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் வந்து நம்ம நியமிக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சியில் மக்களவையில் பெரும்பான்மையான கட்சி இருக்குது, அந்த கட்சியினுடைய தலைவரை தான் பிரதமராக யார் நியமிக்கிறார்? பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர், குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் நியமிக்கிறார். அதன் பிறகு பிரதம அமைச்சர் என்ன பண்ணுறாரு? பிரதம அமைச்சர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, மற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் டிபார்ட்மெண்ட்ஸ், இவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான அட்வைஸை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. பிரசிடெண்ட்டுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதம அமைச்சர் தான். ஸோ அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஒட்டுமொத்த முறையிலையும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள், லோக்சபாவுக்கு ரொம்ப பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, பிரதம அமைச்சருடைய செயல்பாடு கடமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டப்படி ஆர்டிக்கல் 78 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம அமைச்சருடைய டியூட்டிஸை சொல்லுது, கடமைகளை சொல்லுது. அவருடைய கடமைகள் மற்றும் செயல்பாடுகள், பிரதம அமைச்சர் என்ன பண்ணணும்? அமைச்சரினுடைய நிலையை அறிந்து அவருக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்வார், டிபார்ட்மெண்ட்ஸை அலோகேட் பண்ணுறாரு. அடுத்ததாக தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தினுடைய தேதி, நிகழ்ச்சி, நேரம் முடிவு செய்கிறார். சரிங்களா? ஸோ அந்த அமைச்சர் கேபினெட் குழு இருக்கு இல்லையா, அதுக்கான அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு இது பண்ணுறாரு.
ஓகேங்களா. கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 பேர் அல்லது 3 பேரை இயல்பாக அவர் என்ன பண்ணலாம், மீட் பண்ணி கலந்து ஆலோசிக்கலாம். சரிங்களா. அதன் பிறகு பிரதம அமைச்சர் வந்து பல்வேறு துறைகளினுடைய பணிகளை மேற்கொள்கிறார். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையில் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரதம அமைச்சர் தான் நாட்டினுடைய உண்மையான தலைவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் யார்? நாட்டின் உண்மையான தலைவர் பிரதம அமைச்சர். அவர் தான் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்டால் அழகாக பாயிண்ட்ஸாக லட்டாக எழுதலாம். அதன் பிறகு அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அமைச்சரவை குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கேபினெட் சொன்னோம் இல்லையா, கேபினெட் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு குழு. நமக்கு மக்களவையில் லோக்சபாவில் சரிங்களா, லோக்சபாவில் கிட்டத்தட்ட 15% இருக்கு. அதாவது மொத்த மெம்பர்ஸில் 15%க்கு மேலே யாரும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடாது. சரிங்களா. அதை தான் சொல்லியிருக்காங்க. மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்க வேண்டும். இதில் பிரைம் மினிஸ்டரும் ஒருத்தர். சரி, இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்குது, இந்த அமைச்சரவை குழு இருக்கு இல்லையா, இந்த அமைச்சரவை குழுவில் 3 நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவோம், கேபினெட் மினிஸ்டர்ஸ். 2வது ராஜாங்க அமைச்சர்கள். 3வது இணை அமைச்சர்கள்னு சொல்லிட்டு 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். சபாநாயகன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நிர்வாகம் முடிச்சிட்டோம். அதன் பிறகு நிர்வாகத்தில் உங்களுக்கு குடியரசுத் தலைவர் முடிச்சாச்சு, துணை குடியரசுத் தலைவர் முடிச்சாச்சு, பிரதம அமைச்சர் முடிச்சாச்சு, கேபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. இந்த இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அடுத்த வீடியோ சட்டமன்ற நீதித்துறை 2மே சேர்த்து உங்களுக்கு ஷார்ட்டாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.